எசென்சியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுனா பஞ்சபூத பொருட்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு பஞ்சபூதத்தை பத்தி எல்லா கோட்பாடுகளையும், எல்லா ரிலிஜியஸ்லயும், எல்லா மருத்துவத்திலையும் சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்கள், பஞ்ச பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முதல்ல மண்ணு, இரண்டாவது தண்ணீர், மூன்றாவது நெருப்பு, நான்காவது காற்று, ஐந்தாவது ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள், 5 பொருட்கள். அந்த 5 பொருட்கள் இதுதான் இந்த உலகத்துல உள்ள அனைத்து விஷயங்களும் இருக்கு அப்படின்னு இந்த தத்துவம் ஆரம்ப காலத்துலேன்னு சித்தர்கள் காலத்துல, ஆயுர்வேதிக் பீரியட்ல, இல்ல சைனீஸ் பீரியட்ல, எல்லா பீரியட்லயும் இது பரவலாக காணப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த பஞ்சபூத பொருட்களுடைய அடிப்படையில தான் ஒரு நபருடைய நோய், உடல் சார்ந்த நோய் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கான்செப்ட சித்த மருத்துவத்தை படிச்சவங்களும், ஆயுர்வேதிக் மருத்துவத்தை படிச்சவங்களும், ட்ரெடிஷனல் சைன மெடிசின் படிச்சவங்களுக்கும் அது தெரியும். சோ அந்த பஞ்சபூத பொருட்களை உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அது ஆன்மால, மனதில மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பண்டைய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் மருத்துவம், கிரேக்க மருத்துவம், யுனானி மருத்துவம் போன்றவைகளும் அது காணப்படுது. இப்போ ஒவ்வொரு உடம்புகளும் ஒரு குறிப்பிட்ட பூதம், அதாவது மண்ணுடைய சக்தியோ, இல்ல காற்றுடைய சக்தியோ, இல்ல நெருப்புடைய சக்தியோ, இல்ல ஏதாவது ஒரு பொருளுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அது அந்த சக்தி அதிகமா அந்த உடம்புக்கு இருப்பது நார்மலு. சராசரியாக இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ்டு எப்ப இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்ப அந்த இடத்துல நோய் வரும். தமிழ்ல சொல்லும் பொழுது அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம் என்பது வாயு, அதாவது காற்று அதிகமான உள்ள உடம்பு. பித்தம் என்பது உஷ்ணம், சூடு அதிகமான உள்ள உடம்பு. கபம் என்பது தண்ணீர் அதிகமான உள்ள உடம்பு. இப்படின்னு சொல்லி இதுல வாத உடம்புக்காரங்களுக்கு வாதத்துடைய அளவு ஏற்றத்தாழ்வு இருந்தாலோ, இல்ல பித்தத்துடைய அளவு ஏற்றத்தாழ்வு இருந்தாலோ, இல்ல கபத்துடைய அளவு ஏற்றத்தாழ்வு இருந்தாலோ அது அவங்களுக்கு நோயாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்ப இது ஜட உடம்புல மட்டும்தான், நம்மளுடைய பிசிக்கல் பாடியில மட்டும்தான் இது சார்ந்த விஷயங்கள் இருக்குங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அது ஆன்மா பொருட்கள்ல. ஆன்மா அப்படின்னு சொல்லற நம்ம இந்த இடத்துல பேசணும் பாருங்க, நப்சு. நப்சுலயும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதாவது அல் நப்ஸ், அதாவது ஓல் நப்சு, மொத்த ஆத்மா அப்படி சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளற நப்சு, தனி நப்சு, அக்கலு, கல்பு, ரூஹு, அல் கைபு, இப்படி உள்ள பொருட்கள் இருக்கு. இப்படி உள்ள பொருட்களும் இந்த பஞ்சபூத பொருட்களோட தொடர்பு உள்ளதாக இருக்கு. அந்த பஞ்சபூத பொருட்களுடைய தன்மைகள் ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது அது நோயாக, மனநோயாக, ஆளுமை கோளாறாக அது பிரதிபலிக்கும் என்பதை நாம அதை பத்தி உள்ள ஒரு கண்ணோட்டத்தை தான் இந்த பாடத்துல பார்க்கிறோம். பஞ்சபூத பொருட்களை பத்தி இஸ்லாமிய பிலாசபில, இஸ்லாமிய தத்துவங்கள்ல அது வெறும் பொருட்களாக மட்டும் பார்க்கப்படல. அதாவது அது ஒரு பிசிக்கல் எலிமெண்டாக மட்டும் பார்க்கப்படல. மாறாக அதுல ஆன்மீகம் மற்றும் உளவியல் பரிணாமங்களுடைய ஆழமான பின்னணி, பிணைப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சபூத பொருட்கள் நம்முடைய ஆன்மா கூறுகளான நப்சு, கல்பு, அக்கலு ஆகியத்தோட ரொம்ப தொடர்புக்கு இருக்கு. மனிதனி பஞ்சபூதத்தின் துல்லியமாக புரிந்து கொள்ளதால ஒரு உடம்புல, ஒரு நோயில பஞ்சபூதத்துடைய விஷயங்களை நுணுக்கமாக நான் புரிந்து கொண்டா அந்த நபரை, அந்த உடம்ப நம்ம கட்டுப்படுத்துவது லேசு. இஸ்லாத்துல ஆன்மீக வளர்ச்சியில, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல இந்த கூறுகளுடைய நல்லிணக்கத்தை ரொம்ப அழகாக, அதாவது நப்ச சுத்தப்படுத்துறதுக்கும், நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்முடைய அறிவை ஒளிர செய்யறதுக்கு, இதயத்தை மென்மையாக்குறதுக்கு, ஆன்மாவை வளர்ப்பதற்கு, அனைத்து தெய்வீக ஒழுங்கின கட்டமைப்பு அடங்குறதுக்கு இந்த பஞ்சபூதத்துடைய அறிவு, அதனுடைய தத்துவம் நமக்கு மிக இன்றியமையாக இருக்கு. இந்த கூறுகளை பத்தி முழுமையான புரிதல்
அத்துடன் ஆன்மீக கருத்து, அதாவது ஸ்பிரிச்சுவல் பாயிண்டோட, ஸ்பிரிச்சுவல் கான்செப்டோட அது தொடர்புடையாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ஒத்துமொட்ட இஸ்லாமிய பார்வையில அது பார்க்கும் பொழுது, அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, அதாவது உளவியல் நோயாக இருந்தாலும் அல்லது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் இது ஒரு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கு. அதாவது நம்ம ரூஹ், நப்சு, அக்கல், கல்பு இது எல்லாம் ஒவ்வொன்றும் பிணைத்து இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆகும் மொத்தத்துல பஞ்சபூத பொருட்கள், எர்த்து அதாவது பூமி, ஃபயரு நெருப்பு, நீர் தண்ணீர் மற்றும் ஏரு, அது மனித இருப்பின் வெவ்வேறு பரிணாமங்களுக்கான உருவகங்களாக இது என்ன செய்யறதுன்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்தா இந்த பொருட்களுடைய தாக்கம், எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு அதுல இருக்கும். அதோடைய வளர்ச்சி, உடலுடைய வளர்ச்சிக்கு, அறிவுடைய வளர்ச்சிக்கு, உணர்ச்சியுடைய வளர்ச்சிக்கு மற்றும் சமூக அம்சங்கள் ஒவ்வொன்றுக்கும் சார்ந்து தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ இயற்கையில உலகின் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு இந்த கூறு ஒரு சமநிலையில இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம ஒவ்வொரு தடவை சொல்வது உண்டு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அண்டத்துல பஞ்சபூத பொருள் இருக்கோ அது போலதான் நம்மளுடைய உடம்புலயும் அந்த பஞ்சபூத பொருட்கள் உடைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் இந்த பஞ்சபூத பொருட்கள் எதோட தொடர்புடையதாக இருக்கு, காற்று எதனோட தொடர்புடையதா இருக்கு, எர்த்து எதனுடைய தொடர்புடையதா இருக்கு, நெருப்பு எதனுடைய தொடர்பா இருக்கு, தண்ணீர் எதனுடைய தொடர்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டா நமக்கு ஒரு சிகிச்சை செய்வதில்லை, நோய்களை சரி செய்வதில்லை, நோய்களை குணப்படுத்தல. இதனுடைய கான்செப்ட் மிகவும் முக்கியம் உள்ளதாக இருக்கு.